ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க மாத்திரம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறதுல கவனமா இருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஜாக்கிரதையா இருந்தா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சத்தர்கள் சிதறடிக்கப்படுவாங்க. யோசித்து பாருங்க, நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றீங்களா? அவருடைய சித்தத்தின்படி வாழ்றீங்களா? அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. நான் அதுலதான் ரொம்ப கவனம் செலுத்துவேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நம்ம செய்யறதெல்லாம் தேவ சித்தமா, கர்த்தர் விரும்புகிறபடி நடக்கிறோமா என்பதுல மாத்திரம் கவனம் செலுத்துங்க. மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சத்தர்கள்லாம் காணாமல் போயிருவாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.